போவோமா? காவிய காதல் பற்றி தெரியுமா? காவிய காதல் இப்போ இருக்கிறதெல்லாம் காவிய காதல் இல்லை. சொன்னால் சென்சார் பண்ணிடுவாங்க, இல்லை கண்ணாமூன்னு வந்துட்டுவாங்க. அதனால் என்ன பேருன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் காவிய காதலை பற்றி சொல்கிறேன். சுமார் ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகும்போது அந்த பொண்ணு வாசல் தெளிச்சிட்டு இருக்கும்போது தான் பார்ப்பான். வேறு எந்த இடத்துலையும் வாய்ப்பு கிடைக்காது. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிறது, அந்த வீட்டு பொண்ணு அப்படிங்கிறது அந்த பொண்ணு வாசல் தெளித்து ஒரு கோலம் போடும்போது தான் தெரியும். இல்லை அப்படின்னா திருவிழாவில் பார்க்குறது, திருவிழாவில் பார்க்குறத பொண்ணே இந்த வீட்டு பொண்ணு தான் கண்டுபிடிக்கிறது கோலம் போடுறத வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் பார்ப்பாப்புல, 2 மாதம் பார்ப்பாப்புல, 3 மாதம் பார்ப்பாப்புல. 3 மாதம் பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கே தெரியும் அந்த பையன் நம்மளை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பொண்ணுங்க என்ன பண்ணோம், ஒரு சில பொண்ணுங்க இல்லை, முக்கால்வாசி பொண்ணுங்க என்ன பண்ணோம், வீட்டில் அண்ணன்ட்ட அப்பா கிட்ட போட்டு விட்ரும். போட்டு விட்டு செமுத்தியாக வாங்குவாங்க இந்த பசங்க. வாங்கியும் அந்த பையன் தான் பின்னாடி சுற்றுறான் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறாப்புலையே அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மனசில் ஒரு கட்டசி வரும். அப்படி இல்லை, இந்த பொண்ணுக்கும் வந்து முதல் பார்வையிலே பிடிச்சிருக்கு இந்த பையனை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்வையிலே பல மாதங்கள் போகும். அதுக்கப்புறம் தான் ஒரு சில இடங்களில் தனிமையில் பார்ப்பாங்க, பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பேசுகிறதே அப்படி எப்படின்னா கடிதங்கள் மூலியமாக தான் இருக்கும். ஒரு சின்ன பேப்பரில் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிற ஒரே ஒரு வரி எழுதி அந்த பையன் வந்து பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போவான். அதே அந்த பொண்ணு வாங்கிறதுக்கு அப்படியே பயந்து வேர்த்து படபடத்து அப்படி வந்து வாங்கும். அதேமாரி இந்த பொண்ணு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறத இது பண்ணும். வீட்டில் இது கையால் சமைச்சு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறத ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாதிரியே அந்த வீட்டுக்கு பயந்து மனசு ஆசைக்கு உட்பட்டு அப்படியே அந்த காதல் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். ரொம்ப நாள் போகும். அதுக்கப்புறம் அரசல் புரசலாக அங்கே இங்கே ஒரு சில காதல் வந்து வீட்டுக்கு தெரிய வந்து சொல்லிவிடுவாங்க, வீட்டில் சொல்லி விட்ருவாங்க. அப்போ வந்து சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலைகள் காரணமாக பிரிச்சிருவாங்க. பிரித்தா அவ்வளோதான், அது போச்சு, வேறு வழியே இல்லை. இல்லையா என்ன பண்ணுவாங்கன்னா சூசைட் பண்ணிப்பாங்க. அந்த பையன் இல்லைன்னா நான் வந்து செத்துருவேன் அப்படின்னு இந்த பொண்ணும் செத்து போயிடும். அந்த பொண்ணோடைய இழப்பு வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பையனும் செத்து போயிடுவான். அந்த அளவுக்கு வந்து புனிதமாக இருந்தது இந்த காவிய காதல் அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பழைய நாவல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ஒரு 10 வரிகளை அவங்க வந்து ஒரு 150-200 பக்கங்களாக புஸ்தகமாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. காதலை வந்து புனிதமாக பார்த்த காலங்கள்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ இருக்கிற காதல்லாம் எப்படி தெரியுமா? நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி சொல்ல வேண்டாம், சொன்னால் திட்டுவீங்க. இப்போ இருக்கிற காதல்லாம் எப்படின்னு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கே தெரியும். அதனால் அதை நம்ம தனியாக சொல்லி விவரித்து அதோடைய அழகு புதுமையெல்லாம் பேச வேண்டாம், இருந்துட்டு போகுது. ஆனால் இந்த காவிய காதல்லாம் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 80+ இருக்கிற ஒரு தம்பதியர்களை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவங்க வந்து லவ் மேரேஜாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸ்டில் அவங்க அன்றைக்கி முதல்ல பார்த்து பேசி பழகி அவங்க அந்த கோலம் போடும்போது ஒருத்தர்கிட்ட பார்த்துக்கிட்டு அந்த லவ் வந்து இன்னமும் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில். அதுதான் காதல், அதுதான் உண்மையிலே காதல். இன்றைக்கி பார்த்தோம், நாளைக்கு கையை பிடிச்சோம், நாளைக்கு கையை விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்கல்ல, இது வந்து சேர்த்துக்க முடியாது. இப்போ இருக்கிற காதல்லாம் எப்படி தெரியுமா? 1 வருஷம் லவ் பண்ணுறாங்க, 6 மாதம் ஃபோனில் லவ் பண்ணுறாங்க, 1 வருஷம் நேரில் லவ் பண்ணுறாங்க, கல்யாணத்தை முடித்து 4 மாதத்தில் டைவர்ஸ் போயிடுறாங்க. 4 மாதம்தான். அப்புறம் பேசுனதுக்கு பழகினத்துக்கு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் புரியல. இந்த மாதிரி ஒரு அழகான காவிய காதலை நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸ்டே டியூன்ட். அதே பட்டன்